வணக்கம் செல்லக்குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் குழுப்பணி. எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து வேலை என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? வாங்க காட்டுக்குள்ளே போய் அந்த கதையை முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் விலங்குகளுக்கு வந்த பிரச்சனையை பற்றியும் அவங்க எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, கடைசியில் இந்த கதையிலேருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்குறோம் எல்லாமே பார்க்கலாம். கதையோட தலைப்பு காட்டு விலங்குகளின் குழுப்பணி. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்க எல்லா விலங்குகளும் ஒரே குடும்பம் மாதிரி தான் பழகுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நாள் முழுக்க மழை பெஞ்சதால பக்கத்துல இருந்த ஆறு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. காடு முழுக்க தண்ணியால சூழ்ந்துருச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து போய் ஒரு உயரமான குன்றின் மேல போய் நின்னுட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற உணவு எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ, நாம என்ன பண்ண போறோம்னு எல்லா விலங்குகளும் பயத்துல கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு அறிவாளி ஆந்த ஒண்ணு ஒரு யோசனை ஒண்ணு சொல்லுச்சு. நண்பர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பயந்து போறதுக்கு பதிலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலையை செஞ்சா இந்த பிரச்சனைய தீர்த்துடலான்னு சொல்லுச்சு. பக்கத்துல இருக்கிற மரங்களை வெட்டி ஒரு பெரிய படகு கட்டலாம். அதுல நாம எல்லாரும் இந்த காட்டோட இன்னொரு பகுதிக்கு போயிடலான்னு சொல்லுச்சு. முதல்ல எல்லா விலங்குகளும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போலயேன்னு தோணுச்சு. முயல் ஒண்ணு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அந்த ஆந்தை நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு சொல்லுச்சு. ஆந்தையோட யோசனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. உடனே எல்லாரும் வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. பலம் பொருந்திய யானை அதோட தும்பிக்கையால பெரிய மரங்களை இழுத்துட்டு வந்துச்சு. சுறுசுறுப்பான குரங்குகள் மரங்களையே கொடிகளால இறுக்கமா கட்டிச்சு. முயல் போன்ற சின்ன விலங்குகள் எல்லாம் படகின் இடைவெளிய மூடுச்சு. பறவைகள் பறந்து போய் குச்சிகளையும் இலைகளையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இப்படி ஒவ்வொரு விலங்கும் அதன் பலத்திற்கு தகுந்த மாதிரி தனக்கு தகுந்த மாதிரியே வேலையை செஞ்சிட்டு இருந்துச்சு. கடைசியில ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான படகு ஒன்று தயாராயிடுச்சு. எல்லா விலங்குகளும் படகுல ஏறி பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனைய ஒற்றுமையோட குழுப்பணி மூலமா அவங்க தீர்த்துட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒற்றுமையா இருந்தா எதுவுமே சாத்தியம்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா எந்த கஷ்டத்தையும் சுலபமா ஜெயிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தானே? அப்ப கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி குட்டீஸ். பாய் பாய்.